வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் சுமை தாங்கி. கதைக்குள்ள போலாமா? அம்மா பால் என்ற குரலை கேட்டு வாசலுக்கு ஓடினாள் சாந்தா. என்னம்மா, எதுக்கு இப்படி அறக்க பிறக்க ஓடியாரீங்க? ஒண்ணுமில்லப்பா, எங்க மச்சனை இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறான். அவன் சட்டைய அயன் பண்ணணும், அதுதான் ஞாபகப்படுத்திக்கிட்டே வரேன். ஞாபகம் இருக்கும் போதே செஞ்சிடணும், இல்லைன்னா வேலை டென்ஷன்ல மறந்துடுவேன். அப்புறம் வாங்கி கட்டிக்கணும். அதுக்குதான். சரிம்மா, எத்தனை லிட்டர் பால் ஊத்துட்டோம்? எப்பவும் போல ஊத்து. என்ன புதுசா கேக்குற? அடடா, பால் சிந்துதே. அப்ப இன்னைக்கு உங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க யாரோ வரப்போறாங்க என்று பால்காரன் கூறியதும், ஆமா, எங்க வீட்டுக்கு இப்ப யாரு விருந்தாளிங்க வருவாங்க என்று பாலை வாங்கி கொண்டு திரும்பியவள் சற்று தூரத்தில் ஒரு பெரியவர் வருவதை பார்த்து நின்றாள். இவர் யாரு? நம்ம சேது மாமாவா? அவரை போலதான் இருக்கு என்று கூர்ந்து பார்த்தவள், ஆமா, அவரேதான். பால்காரன் சொன்னது சரியா போச்சு என்று மலர்ந்த முகத்துடன், மாமா வாங்க, மாமா வாங்க என்று அவரிடம் ஓடினாள். அம்மாடி சாந்தா, எப்படிடாமா இருக்கிற? ஆமா, பால் வாங்க வந்தியா என்று அந்த பெரியவர் சாந்தாவை பார்த்து அன்புடன் கேட்டார். ஆமா மாமா, பால்கார பையன் அப்பவே சொன்னான், பால் சிந்துது, உங்க வீட்டுக்கு யாரோ விருந்தாளி வர போறாங்கன்னு. அப்ப நான் உனக்கு விருந்தாளியா என்று பொய்யாக கோபித்து கொண்டார் அந்த பெரியவர். மாமா, அப்படிலாம் இல்ல, இது உங்க வீடு, உங்க அண்ணன் மக வீடு. நான் சும்மா யதார்த்தமா சொன்னேன். சரி சரி, பயப்படாத, நானும் சும்மா தான் சொன்னேன். சரி, பசங்க எல்லாம் எப்படி இருக்கானுங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா. சரி, அந்த பேக் இப்படி கொடுங்க. இருக்கட்டும்மா, கையில பால் கிண்ணம் வச்சிட்டு இருக்கிற, நானே எடுத்துக்கிறேன். இருக்கட்டும், கொடுங்க மாமா என்று வலுக்கட்டாயமாக அவரிடம் பேக்கை வாங்கி கொண்டு உள்ளே சென்றாள் சாந்தா. ஏங்க, என்னங்க, இங்க பாருங்க யாரு வந்திருக்காங்கன்னு என்று அவள் உற்சாகமாக கூறிக்கொண்டே போவதை பார்த்து சேதுராமன், இவ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கிறா. கல்யாணத்தப்ப எப்படி இருந்தாலோ இத்தனை வருஷம் ஆகியும் அப்படியேதான் இருக்கு இவ குணம். சரியான வெகுளி பொண்ணு, பாவம். ஆண்டவன் இவங்களுக்கு ஒரு குழந்தையதான் கொடுக்கல என்று உள்ளே சென்ற சேதுராமனை பார்த்து ஓடி வந்தான் தினகர். சித்தப்பா வாங்க சித்தப்பா, எப்படி இருக்கீங்க? ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? கங்கா சாந்திலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கடா மகனே என்று அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தார் சேதுராமன். சித்தப்பா, இப்படி ஈஸி சேர்ல உட்காருங்க. இவ்வளவு தூரம் பஸ்ல வந்தது களைப்பா இருக்கும், அப்படி இடுப்ப சாச்சா மாதிரி இருக்கும் இல்ல? இருக்கட்டும்டா. ஆமா, சின்னவன் குமார் எங்க? ஆளை காணோம். அவனுக்கு இன்னைக்கு ஏதோ இன்டர்வியூ இருக்கான், அதுதான் கிளம்பிட்டு இருக்கான். குளிக்கிறான் சித்தப்பா, இருங்க வந்துடுவான். இன்னுமாடா இன்டர்வியூ போயிட்டு இருக்கான்? நான் அப்பவே சொன்னேன், வேலை இல்லாம அவனுக்கு கல்யாணம் பண்ணாதன்னு. சொன்னா கேட்டியா? இப்ப அவனை சுமக்கிறதும் இல்லாம அவன் பொண்டாட்டி குழந்தை எல்லாரையும் சுமக்கிற என்று சாந்தா எடுத்து வந்து கொடுத்த தண்ணீரை குடித்தார் சேதுராமன். மாமா, காபி போடவா டீ போடவா என்று கேட்ட தன் மனைவியை முறைத்தான் தினகர். ஏன் சாந்தா, அவர் காபி குடிக்க மாட்டாரு, டீ தான் குடிப்பார்னு உனக்கு தெரியாதா? கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? அவர் எத்தனை வாட்டி இங்க வந்திருக்காரு? ஒவ்வொரு வாட்டியும் உனக்கு சொல்லணுமா? வர வர உனக்கு தலையில கல்லும் மண்ணும் தான் அதிகமாயிட்டு வருது. இல்லீங்க, நான் மறந்துட்டேன். ஆமா, என்ன மறதியோ என்னவோ, எப்ப பாரு இது ஒண்ணு சொல்லிடு. சரிங்க, விடுங்க. மாமா இருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே ஓடினாள் சாந்தா. அவள் சென்றதும், ஏன்பா தினகரா, எதுக்கு அவளை கோச்சிக்கிற? பாவம், அவளுக்கும் வயசாகுது இல்ல, மறதி வராதா சொல்லு. இல்ல சித்தப்பா, அவ வர வர இப்படிதான், எது சொன்னாலும் மறந்துடுறா. தடுமாற்றம் அதிகமா இருக்கு. டாக்டர் கிட்ட போலாம் வான்னா, வீட்டுல வேலை இருக்கு, அப்புறம் போலாம் பாக்கலான்னு ஏதாவது சொல்றா. எனக்கும் காலையில கடைக்கு போனா வேலை சரியா இருக்கு. இவ உடம்ப இவதானே பாத்துக்கணும், நானா இதெல்லாம் செய்ய முடியும் சொல்லுங்க? சரிப்பா என்று சேதுராமன் வாயெடுத்தார். இதற்குள், வாங்க சித்தப்பா, எப்ப வந்தீங்க? ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க என்று கேட்டுக்கொண்டே மாடி அறையில் இருந்து இறங்கி உள்ளே வந்தான் குமார். எல்லாரும் நல்லா இருக்கோம்ப்பா. ஆமா, இன்னைக்கு உனக்கு இன்டர்வியூ தினகர் சொன்னானே? ஆமா சித்தப்பா, அதுக்குதான் கிளம்பிட்டு இருக்கிறேன், இதோ வந்துடுறேன் இருங்க என்று உள்ளே சென்றான். இதற்குள் மாடியில் இருந்து ஷைலுவை தூக்கி கொண்டு குமாரின் மனைவி பவித்ரா வந்தாள். வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க என்று கேட்டுவிட்டு அவர் பதில் கூறுவதற்குள், அக்கா அக்கா எங்க இருக்கீங்க என்று உள்ளே எட்டி பார்த்தாள். அதோ வந்துடுறேன் பவி, இரு என்று கையில் டீயுடன் அவசரமாக வெளியே வந்த சாந்தா அதை சேதுராமனிடம் கொடுத்து விட்டு, என்னம்மா எதுக்கு கூப்பிட்ட?
அக்கா, இன்னைக்கு பாப்பாக்கு ஸ்கூல் இருக்கு, சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்களா? அடடா, இன்னைக்கு சனிக்கிழமை தானே, லீவா இருக்குமோன்னு நினைச்சேன். அதுதான் டிஃபன் கட்டல. என்னக்கா, நான் சொன்னேனா லீவுன்னு? லீவா இருந்தா நைட்டே சொல்லியிருப்பேன்ல என்று முகத்தை சுருக்கிய பவித்ராவை பார்த்து, சரி இருமா, இப்ப என்ன, 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். எல்லாம் செஞ்சிட்டேன், கட்ட வேண்டியதுதான். சரி, சீக்கிரம் கட்டுங்க என்று ஷைலுவை இறக்கி விட்டாள். இதை பார்த்து கொண்டிருந்த சேது அமைதியாக, ஆமா, இது நம்ம ஷைலு குட்டியா? எப்படி வளர்ந்துட்டா? அம்மாடி, இங்க வா என்று அவளை அணைத்து தூக்கி மடியில் அமர வைத்துக் கொண்டார். ஆமா, நீ எத்தனாவது படிக்கிற என்று கேட்டுக்கொண்டே கீழே இருந்த அவர் பேக்கை எடுத்து அதிலிருந்த ஸ்வீட் பாக்ஸை அவளிடம் கொடுத்தார். தேங்க்ஸ் தாத்தா என்று அதை வாங்கிய ஷைலு, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் தாத்தா என்றாள் மழலை மொழியில். இதற்குள் உள்ளே சென்றிருந்த குமார் பரபரப்பாக வெளியே வந்து, அண்ணி அண்ணி எங்க இருக்கீங்க என்று கத்திக்கொண்டே வெளியே வந்தான். என்னப்பா, என்ன என்று லஞ்ச் பேக் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் சாந்தா. நான் நேத்து நைட் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன தம்பி என்று லேசாக யோசனையில் ஆழ்ந்தாள் சாந்தா. ஆமா, போதும், உடனே யோசிக்க போயிடாதீங்க. நீங்க என்ன யோசிச்சாலும் உங்களுக்கு ஞாபகம் வராது. நான் இன்டர்வியூக்கு போனோம், ஷர்ட் அயன் பண்ண சொன்ன இல்ல? ஆமா குமாரு, காலையில கூட பால் வாங்கும் போது ஞாபகம் இருந்தது. அப்புறம் நம்ம மாமா வந்ததும் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தனா, அதுதான் மறந்துடுச்சு. ஆமா, செய்ய விருப்பம் இல்லைன்னா சொல்லிட வேண்டியது தானே, எதுக்கு எப்படி போய் சொல்லிக்கிட்டு? டே, என்னடா பேசுற? அவதான் சரியான மறதிக்காரியா ஆகிட்டா இல்ல, அப்புறம் என்ன, விடு என்றான் தினகரன். ஆமா, நானா அப்படிதான் பண்ணுவீங்க என்று முணுமுணுத்து கொண்டே உள்ளே சென்ற குமாரை பார்த்து, சரி தம்பி, இப்ப என்ன, கொடு, ஒரு நிமிஷத்துல நான் அயன் பண்ணி கொடுத்துட்றேன். ஆ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், விடுங்க, நானே பாத்துக்கிறேன் என்று உள்ளே சென்றான். அக்கா, இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி செஞ்சிடுங்க. நேற்று ஃப்ரிட்ஜில் காலிஃப்ளவர் பார்த்தேன், அதை குருமா வச்சிடுங்க சரியா? நான் பாப்பாவை ரெடி பண்ணணும், மேலே போறேன். வா ஷைலு என்று சேதுராமனிடம் இருந்த தன் மகளை அழைத்து கொண்டு மாடிக்கு சென்றாள் பவித்ரா. பவி, டிஃபன் சாப்பிடலையாமா? பாப்பாக்கு டிஃபன் அவர்கிட்ட கொடுத்து அனுப்பும் போது அப்படியே எங்களுக்கும் கொடுத்து விடுங்க, நாங்க மாடிலேயே சாப்பிட்டுக்கிறோம். அதுக்கு ஒரு வாட்டி என்னால இறங்கி வர முடியாது என்று சென்று விட்டாள். என்னங்க, நீங்க கடைக்கு கிளம்பல? வாங்க, சாப்பிடுவீங்க. மாமா, நீங்க கூட வாங்க மாமா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்று உள்ளே சென்றாள் சாந்தா. ஆமா சித்தப்பா, போய் குளிச்சுட்டு வாங்க, நான் போய் டவல் எடுத்து வைக்கிறேன் என்று உள்ளே சென்றான் தினகரன். இவ்வளவையும் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த சேதுராமன் அமைதியாக பாத்ரூம் சென்றார். 2 நாட்கள் சென்றது. அன்று காலையில் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு சேதுராமன் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். சாந்தா உள்ளே கிச்சனில் சமைத்துக் கொண்டிருந்தாள். தினகரன் போனில் டென்ஷனாக யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தார். போனை கீழே வைத்த தினகரன், சே, இந்த வேலைக்காரங்க கிட்ட இதே பிரச்சனையா போச்சு. சரியான நேரத்துக்கு தான் லீவை போட்டு தொலைப்பாங்க. இப்ப நானே போனாதான் சரியா இருக்கும் என்று புலம்பிக் கொண்டே எழுந்தான். என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று ஈர கைகளை துடைத்து கொண்டே வெளியே வந்தாள் சாந்தா. என்ன உனக்கு இப்ப பேசணும்? ராத்திரி நான் வீட்டுக்கு வரேன்னு அப்ப பேச மாட்டியா? வேலைக்கு கிளம்பும் போதுதான் பேசணுமா உனக்கு? இல்லைங்க, அந்த பால்காரனுக்கு காசு கொடுக்கணும், அப்படி இன்னைக்கு ரேஷனுக்கு போகணும், அதுக்கெல்லாம் பணம் வேணும், அதுதான். ஆமா, நானே டென்ஷனா இருக்கேன். ஏண்டி நீ வேற? காசு வேணும்னா முதல்லயே சொல்லு, பேங்க்ல இருந்து எடுத்து வைக்கிறேன்னு சொன்ன இல்ல? இப்ப பாரு, காலையில அந்த பசங்க இன்னும் கடையை திறக்கலையா? நேத்தே கொடுக்க வேண்டிய வண்டி இன்னும் அவங்க ரெடி பண்ணல, நான் போய் தான் பார்க்கணும். அந்த வண்டியை விட்ட ஆளு என்ன புடிச்சு கத்துறாரு. ஆளை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் நானே ஓட வேண்டியதா இருக்கு, இதுல நீ வேற என்று கத்திய தினகரனை. ஏன்பா, அதுக்காக அவளை புடிச்சு கத்துனா எல்லாம் சரியாகிடுமா சொல்லு என்று பேப்பரை மடித்து வைத்துக் கொண்டே ஈசி சேரில் இருந்து எழுந்து அமர்ந்தார் சேதுராமன். இதற்குள் மாடியில் இருந்து இறங்கி வந்த குமார் அவசரமாக கிளம்பி கொண்டிருந்த தன் அண்ணனை பார்த்து, அண்ணா, உன்கிட்ட ஒண்ணு பேசணும். என்னடா, நீயும் இப்பதான் பேசணுமா? எனக்கு டைம் இல்ல, எதுவா இருந்தாலும் சாயங்காலம் பேசிக்கலாம், இல்லன்னா கடைக்கிட்ட வா என்று வெளியே சென்றான். அண்ணா, நான் சொல்றத கேளு என்று குமார் கூறிக்கொண்டிருக்கும் போதே தினகரன் போன் ஒலித்தது. அதில் பேசிய தினகரன், இதோ வந்துடுறேங்க, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடுவேன் என்று கூறிக்கொண்டே வெளியே சென்று விட்டான். அவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்த குமாரிடம், தம்பி, காபி சாப்பிடுறியாப்பா என்று கேட்டாள் சாந்தா. ஆமா, அதை என் தலையில கொட்டுங்க. அண்ணனுக்கு வர வர நானா ரொம்பதான் கேவலமா போயிடுச்சு.
சம்பாதிக்காம உட்காந்து சாப்பிட்றேன்னு இப்படி எங்களை கேவலப்படுத்துவீங்க? ஏன்பா எதுக்கு அப்படிலாம் பேசுற? அவர் காலையில என்ன கூட தான் திட்டினாரு. அவருக்கு ஏதோ வேலை டென்ஷன்பா. என்ன பண்றது, அவர் ஓடினா தானே நமக்கும் என்றாள் சாந்தா அப்பாவியாக. ஆமா, அதனாலதான் எங்களை அப்படி அடிமை போல வச்சிட்டு இருக்கீங்க. முந்தா நேத்து மதியம் நான் காலிஃபிளவர் குருமா விற்க சொன்னா புகடா போட்டு வச்சிருக்கீங்க. இவ என்ன கேக்குறது, நாம என்ன செய்யறது? நாம போட்டதை தின்னுட்டு போக வேண்டியதுதானேன்னு அவங்களுக்கு நினப்பு என்று மாடியில் இருந்து வெளியே வந்தாள் பவித்ரா. அம்மாடி பவி, ஏன் அப்படிலாம் பேசுற? எனக்கு நீ சொன்னது சுத்தமா மறந்து போச்சு. சரி, பாப்பாக்கு பிடிக்குமேன்னு நான் காலிஃபிளவர் பகோடா போட்டேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்லம்மா. ஆமா, இந்த மறதிய ஒண்ணு காரணமா வச்சு எப்ப பாரு இத சொல்லியே தப்பிச்சிடுங்க. எல்லாம் எங்க தலைவிதி. என்ன பண்றது? இதுக்குதான் நான் இங்க வர்றதே இல்ல. சாப்பாட கூட மாடிக்கு கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லிடுறது என்று மாடிக்கு சென்றாள் பவித்ரா. அவள் பின்னால் குமார் செல்ல, தம்பி இங்க பாரு, நீ கூட என்ன புரிஞ்சுக்கலையா? இங்க பாருப்பா, நான் நிஜமா தான் சொல்றேன், இனிமே அப்படி மறக்க மாட்டேன், வா சாப்பிடலாம் என்று அவன் பின்னால் சென்றாள் சாந்தா. ஆ, இப்பதான் உங்களை பத்தி நல்லா புரியுது. நான் கூட நீங்க அப்பாவியோன்னு நினைச்சேன். ஆனா இப்ப இல்ல, புரியுது உங்க புத்தி. அண்ணனும் மாறிட்டாரு. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகணும், காசு கேட்கலான்னு வந்தா என்ன ஏதுன்னு கூட நின்னு கேட்காம போயிட்டே இருக்காரு. அவ்வளவுதானே, இரு, என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, நான் தர்றேன், நீ எடுத்துக்கிட்டு போ. ஆ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அப்புறம் கொடுத்துட்டு கேவலப்படுத்துவீங்க. ஏன்பா, நான் எப்பயாவது அப்படி பேசியிருக்கேனா? சொல்லு, நீ என் குழந்தை மாதிரி. ஆமா, இப்படி சொல்லி சொல்லிதான் என்னை அசிங்கப்படுத்துறீங்க என்று விறுவிறுவென மாடிக்கு சென்றான் குமார். அவளுக்கு ஹாட் பாக்ஸில் டிஃபனை எடுத்துக்கொண்டு மாடிக்கு செல்ல படியில் கால் வைத்த சாந்தாவை அழைத்தார் சேதுராமன். மாமா, என்ன மாமா டிஃபன் சாப்பிடுறீங்களா என்று உள்ளே வந்தாள். இருக்கட்டுமா, சாப்பிடலாம். ஆமா, நீ எங்க போற? பசங்க கோச்சிட்டு போயிட்டாங்க, நான் போய் டிஃபன் கொடுத்துட்டு வரேன். இப்படிதான் அடிக்கடி கோச்சிட்டு போயிடுவாங்க, நான் தான் போய் கொடுத்துட்டு வருவேன் என்ற சாந்தாவை பார்த்து பரிதாபமாக சிரித்தார் சேதுராமன். நீ பேசாம அந்த சாப்பாட்டை இங்க வெய். என்ன மாமா சொல்றீங்க? பாவம், பசி தாங்க மாட்டாங்க சின்ன பசங்க. நான் சொன்னா கேளு, அதை இப்படி வெயி, பசிச்சா அவங்களே வந்து சாப்பிடுவாங்க. மாமா, நான் சொன்னா கேட்க போறியா இல்லையா? சரி மாமா என்று ஹாட் பாக்ஸை டைனிங் டேபிள் மேல் வைத்துவிட்டு உள்ளே சென்றாள் சாந்தா. மணி 10 ஆகியது. என்னங்க, என்ன இது? நம்ம சத்தம் போட்டுட்டு வந்தா உங்க அண்ணி சாப்பாடு எடுத்துட்டு பின்னாடியே ஓடி வருவாங்க. ஆனா இன்னைக்கு இன்னும் வரல, என்ன ஆச்சு? பசி வேற வயித்த கிள்ளுது. நீ ஒருத்தி பேசாம சாப்பிட்ட அப்புறம் கத்திட்டு வந்திருக்கலாம். அவங்களே ஒரு ஞாபக மறதி கேசு, அவங்க டிஃபன் எடுத்துட்டு வர மறந்துட்டு இருப்பாங்க என்றான் குமார் சோர்வாக. அப்ப இன்னைக்கு சினிமாக்கு போக பணம்? ஆமா, அவங்க சாப்பாட்டையே எடுத்துட்டு வரல, பணம் மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கும்? அடடா, இப்ப என்னங்க பண்றது? என்ன கேட்டா? சரி வா, பசி வயித்த கிள்ளுது, போய் முதல்ல பேசாம சாப்பிட்டு வந்துடலாம் என்று இருவரும் அமைதியாக கீழே சென்று டைனிங் டேபிள் மேல் இருந்த ஹாட் பாக்ஸை திறந்து டிஃபனை வைத்து கொண்டு சாப்பிட்டு மேலே சென்றனர். இதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த சாந்தா சேதுராமனை பார்த்தாள். சேதுராமன் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. அம்மாடி, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன், அந்த கொடைய குடுமா என்று சட்டையை போட்டுக்கொண்டு வெளியே புறப்பட்டார் சேதுராமன். அன்று இரவு தினகரனும் சேதுராமனுக்கும் சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்தாள் சாந்தா. குமாரும் பவித்ராவும் அமைதியாக கீழே இறங்கி வந்தனர். வாங்கப்பா சாப்பிடலாம் என்று சாந்தா அவர்களுக்கு தட்டை எடுத்து டைனிங் டேபிள் மேல் வைத்தாள். இல்ல, எங்களுக்கு சாப்பாடு வேணாம். எதுக்குப்பா, ஏன் அப்படி சொல்ற? பவி, என்னாச்சு? நேரமாகுதே, சாப்பிடல என்ற சாந்தாவை பார்த்து. ஆமா, ரொம்பதான் அக்கறை. எப்பவும் நாங்க சாப்பிடலன்னா சாப்பாடை மாடிக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்பீங்க. ஆனா இன்னைக்கு காலையிலயும் எடுத்துட்டு வந்து கொடுக்கல, மத்தியானமும் நாங்களே வந்து சாப்பிடுறோம். இப்ப இவ்வளவு நேரம் ஆகுது, இது வரைக்கும் சாப்பாடே கொடுக்கல, எங்களை கூப்பிடவும் இல்ல. இனிமே அவ கூப்பிட மாட்டா என்றான் தினகரன் அமைதியாக சாப்பிட்டு கொண்டு. அண்ணா, என்ன சொல்ற என்றான் குமார் அதிர்ச்சியாக. ஆமா, அவ எதுக்கு கூப்பிடணும்? ஓ, அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சா எங்களை பார்த்தா? ஆமாண்டா, அப்படிதான். அவ்வளவு ரோஷம் இருக்கிறவன் நீங்களே மாடியில தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. குமாரும் பவித்ராவும் அதிர்ந்தனர். என்னங்க, எதுக்கு அப்படிலாம் பேசுறீங்க என்றாள் சாந்தா பரபரப்பாக.
நீ பேசாம இரு சாந்தா. இதோ பாருடா குமார், இனிமேல் என்னால இந்த வீட்டுல மொத்த பாரமும் சுமக்க முடியாது. நான் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கி போட்டுடுறேன். நீ பால் காய்கறி எல்லாம் வாங்கி போட்டுடு. அதே போல பவித்ரா, நீ உங்க துணியெல்லாம் துவச்சு அயன் பண்ணிக்க. சாந்தா எங்க துணியை துவச்சு போட்டுடுவா. அதே போல ஒருவேளை அவ சமைச்சா ஒருவேளை நீ சமைச்சு போடு. இருக்கிற வேலைய பகிர்ந்து செய்யலாம். அப்படி உங்களுக்கு செட் ஆகலன்னா நீங்க மாடியிலேயே தனியா இருந்துக்கோங்க. குமார், உனக்கு நான் வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட உன்னை பத்தி சொல்லி அவர் கம்பெனிலேயே வேலைக்கு ஏற்பாடு பண்ண. அவர் நாளைக்கு வர சொல்லியிருக்காரு. இனிமே உனக்கு வர சம்பளத்தை நீயே வச்சு உன் குடும்பத்தை பாரு. அப்பதான் உனக்கும் பொறுப்பு வரும் என்றான் தினகரன் திட்டவட்டமாக. என்னங்க என்னங்க இதெல்லாம் என்றாள் சாந்தா பதட்டத்துடன். சாந்தா, பேசாம இருன்னு சொன்னா கேட்க மாட்டியா என்று தினகரன் அவளை முறைக்க, குமாரும் பவித்ராவும் அமைதியாக வந்து சாப்பிட்டு விட்டு மாடிக்கு சென்றனர். சேதுராமனுக்கு படுக்கையை போட்டுவிட்டு சொம்பில் தண்ணீர் வைத்துவிட்டு உள்ளே பெட்ரூம் சென்றாள் சாந்தா. அங்கே அமைதியாக கட்டிலில் படுத்திருந்த தினகரன் சாந்தாவை பார்த்ததும் எழுந்து அமர்ந்தான். வா சாந்தா, இப்படி உட்காரு என்று அவளை அழைத்து தன் அருகில் அமர வைத்துக் கொண்டு அவள் கைகளை பற்றினான். காப்பு காய்த்து போயிருந்த அவள் உள்ளங்கைகளில் அவன் கண்ணீர் துளிகள் பட்டது. அவன் செய்கைகள் புதிதாக இருப்பதை அறிந்த சாந்தா முகத்தில் குழப்பம். என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு அழறீங்க? பசங்களை அப்படி பேசிட்டோன்னு வருத்தப்படுறீங்களா? இல்லம்மா, உன்னை நான் இத்தனை நாள் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன்னு கவலைப்படுறேன். சாந்தாவின் மனதில் ஏதோ இனம் தெரியாத இன்ப மகிழ்ச்சி. திருமணம் ஆன புதிதில் தான் அனுபவித்த அந்த மகிழ்ச்சியை மீண்டும் அவள் மனது அனுபவிக்க ஆரம்பித்தது. என்னங்க சொல்றீங்க? ஏன் இன்னைக்கு நீங்க ஒரு மாதிரி பேசுறீங்க? உங்க நடவடிக்கை செயல் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அதுக்கு காரணம் இருக்கு. மத்தியானம் நம்ம சேது சித்தப்பா என் கடைக்கு வந்திருந்தாரு. வாங்க சித்தப்பா, என்ன கடைக்கு வந்துட்டீங்க? இப்படி உட்காருங்க. டே பாபு, ஒரு டீ வாங்கிட்டு வா என்று அங்கு வண்டியில் வீலை கழட்டி கொண்டிருந்த பணியாளிடம் கூறிவிட்டு சேதுராமன் அருகில் அமர்ந்தான் தினகர். சேரில் அமர்ந்த சேது குடையை மடக்கி பக்கத்தில் வைத்து கொண்டே, என்னப்பா கடைய நல்லா வச்சிருக்க, பரவாயில்ல என்று துண்டை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டார். ஆமா சித்தப்பா, அப்பா தானே தொழில் நல்லா நடக்கும். ஆமா ஆமா என்று பாபு கொடுத்த டீயை வாங்கி கொண்டார் சேதுராமன். ஏண்டா பாபு, நீ டீ சாப்பிட்டியா என்றான் தினகரன் அவனை பார்த்து. இல்ல முதலாளி. ஏண்டா, இந்நேரம் நீங்க டீ குடிக்கிற நேரம் தானே, போய் எல்லாரும் டீ சாப்பிட்டு வந்து வேலைய பாருங்க என்றான். சரிங்க முதலாளி என்று அனைவரும் உற்சாகமாக வெளியே சென்றனர். பரவாயில்லப்பா, பசங்க மேல நல்ல அக்கறையா இருக்கிற. ஆமா சித்தப்பா, அப்பதான் பசங்க சுறுசுறுப்பா வேலை பார்ப்பாங்க, நம்ம கிட்ட உண்மையா இருப்பாங்க என்றான் தினகரன் பெருமையாக. அப்ப எதுக்குப்பா வீட்டுல பொண்டாட்டிய மட்டும் அப்படி வரட்டுற? பாவம், அவளும் மாடு மாதிரி காலையில் எழுந்தா நைட்டு தூங்குற வரைக்கும் வேலை பார்க்கறா. அவளை என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டியா, தூங்குனியா, உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டிருக்கியா? நான் வந்து இந்த ஒரு வாரமா பாக்குறேன். நீ அப்படி கேட்டதா எனக்கு ஞாபகம் இல்ல. சித்தப்பா. ஆமாண்டா மகனே, பாவம் அந்த பொண்ணு. நீ அவளை ஆசைப்பட்டு தானே கட்டிக்கிட்ட. கல்யாணம் ஆகி வந்த புதுசுல நீங்க எப்படி இருந்தீங்க? அவ மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிட்டு இருந்த. ஆனா இப்ப வள்ளு வள்ளுன்னு அவளை போட்டு அப்படி மூஞ்சி காட்டுற. அந்த தினகரானா இதுன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. சித்தப்பா, நான் என்ன பண்றது? அவளும் அப்படித்தானே பண்றா. ஏதாவது முக்கியமான விஷயம் சொன்னா மறந்துடுறா. அவ ஏன் அப்படி மறக்கிறா? வேலை டென்ஷன். காலையில் எழுந்தா நைட்டு வரைக்கும் ஒரு பொம்பளை எல்லா வேலையும் தனியா பாக்குறோம்னா எப்படி? அதுவும் அவங்களுக்கு தேவையானதை செய்யணும்னா எப்படி? அவ என்ன மிஷினா? சொல்லு. அவ உடம்பு என்ன ஆகும், அவ மனசு என்ன ஆகும், அதெல்லாம் உனக்கு தோணலையா? நீ அவளை பேசுறதால அந்த பசங்களும் அவளை பேசுறாங்க. சித்தப்பா, நான் என்ன பண்றது? எனக்கும் வேலை சரியா இருக்கு. பாக்குறீங்கல்ல, இந்த ஆட்டோமொபைல்ஸ் ஆரம்பத்துல சின்னதா ஆரம்பிச்சேன், இப்ப இப்படி வளர்ந்துருக்கு. நான் எப்படி உழைச்சு இருக்கணும்? தெரியும்டா, நீ சின்ன வயசுல இருந்து பட்ட கஷ்டத்தை எல்லாம் நான் பார்த்திருக்கேன். 18 வயசுல இருந்து நீ உன் குடும்ப பாரத்தை தலையில எடுக்க ஆரம்பிச்ச. உங்க அம்மா வைத்திய செலவு, உன் தம்பி படிப்பு செலவு, உன் கல்யாணம், அவன் கல்யாணம், உங்க அம்மாக்கு இறுதி செலவு, உன் தம்பி குழந்தை பிறந்தப்ப ஆன செலவு, இப்படி எல்லாமே பாக்குற. அதனால தான் நீ இப்படி ஆகிட்ட. நீங்க 2 பேரும் இப்படி குடும்பத்தை தாங்குற சுமை தாங்கியா இருக்கிறதால தான் அந்த பையனும் பொறுப்பு இல்லாம இருக்கிறான். உன் பொண்டாட்டியும் நாளுக்கு நாள் வேலை கஷ்டத்தால பலகீனம் ஆயிட்டா.
அதுக்கு என்ன பண்றது சித்தப்பா? அந்த பையன் நான் படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை வர வரைக்கும் நான் வேற வேலைக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். இல்லனா எனக்கு தெரிஞ்சவரு அவர் கம்பெனில வேலை போட்டு தரேன்னு சொல்றாரு. ஆனா அவன் அந்த வேலைக்கு போக மாட்டான். எதனா சொன்னா அவன் பொண்டாட்டிக்கு கோபம் வருது. அடே, குட்ட குட்ட குனிஞ்சா குட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. கழுத கூட ஒரு அளவுக்கு தாண்ட சுமைய தாங்கும். ஆனா நீயும் உன் பொண்டாட்டியும் உங்க சக்திக்கும் மேல தாங்குறீங்க. சாயங்காலம் நான் சொல்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லு. முதல்ல அந்த பையனுக்கு உனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னு சொன்னியே, அந்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணு. உன் பொண்டாட்டிய நிம்மதியா இருக்க விடு. அவளை 4 இடத்துக்கு கூட்டிட்டு போ. அப்புறம் பாரு, இந்த ஞாபக மறதி அவளுக்கு தானா சரியாகும். சுவர் இருந்தா தாண்டா சித்திரம், சம்சாரம் தான் சகலமும். அவளை நல்லா பாத்துக்கடா, நிம்மதி தானா வரும் அப்படின்னு இந்த மாதிரி பேச சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு போனாரு என்றான் தினகரன். மறுநாள் காலை பவித்ரா கிச்சனில் சமைத்து கொண்டிருந்தாள். குமார் தினகரன் சொன்ன வேலைக்கு புறப்பட சாந்தா புது புடவையை கட்டி கொண்டு தலை நிறைய மல்லிப்பூ வைத்து கொண்டு சிரித்த முகத்துடன் வெளியே வந்தாள். சோஃபாவில் அமர்ந்திருந்த சேதுராமன், என்னம்மா எங்க புறப்பட்ட ஜம்முன்னு என்றார் சிரித்து கொண்டு. மாமா, எங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவர் என்ன இன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு, அதுதான். அம்மாடி பவி, நாங்க இன்னைக்கு வெளியில சாப்பிடுறோம், எங்களுக்கு சமைக்காத என்றால் சாந்தா கிச்சனில் எட்டி பார்த்து கொண்டு. இருவரும் காலில் விழ அவர்களை வாழ்த்தினார் சேதுராமன். மாமா, நீங்க கூட வாங்கல, நம்ம போலாம். இருக்கட்டுமா, சுமை தாங்கிய இருந்த நீங்க சுதந்திரமா இனி வானத்துல பறங்க. நடுவுல இந்த கிழவன் எதுக்கு என்று சிரித்தார் சேதுராமன். அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் சுமை தாங்கி கதை முற்றம். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.